நம்ம ஒரு புது எஸ்ஐ பேரு மீனா குமாரி. அது இது நடிகாச்சே. இந்த அம்மாவும் நடிக்க மாதிரி தான் இருக்காங்க. ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேனே. அதனால என்ன, நாமளும் ஸ்ட்ரிக்ட் தானே. ஹலோ. ஹாய். நாம இன்னும் அறிமுகமாகல? ஆமா இல்ல. பெரிய வீட்டு ஹரிச்சந்திரன் தானே நீங்க? ஆமா. இந்த ஊர்லயே முக்கியமான ஆள்னு கேள்விப்பட்ட? ஐயோ, அப்படி ஒன்றும் முக்கியமான ஆளெல்லாம் இல்லை. இருந்தாலும் பிரசிடென்ட், வில்லேஜ் ரெவென்யூ, சர்ச் கமிட்டி, கோவில் கமிட்டி, அப்படி ஒரு நீளமான லிஸ்ட் இருக்கு. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. ஐயோ, அதெல்லாம் டூப்புங்க. நான் துபாய்க்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி இவனுக்கு டொனேஷன் கேட்டு வருவானுங்க. காரணம் இல்லாம நான் 10 பைசா கொடுக்க மாட்டேன். அந்த கோவம் தான். சரி, அப்புறமா விலாவரியா பேசிக்கலாம். கண்டிப்பா. கூலிங்ல செம்மையா இருக்கு. தேங்க்ஸ். என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அனுப்பட்டுமா? அனுப்புங்க. நம்ம பசங்க தான், ஏதாவது தேவைன்னு சொன்னா போதும், முடிக்காம போக மாட்டானுங்க. அப்ப கிளம்புறீங்களா? சரி. ஐயா ஐயா போலாரைட். ஹரியானா, நீங்க எல்லாரையும் மடக்கி பாக்கெட்ல போடுற ஆள் தானே? இந்த எஸ்ஐ மீனாவை ஒரு 8ஆம் அடிச்சு பாக்கெட்ல போட முடியுமா? அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். பெட்டா? பெட்டு தான். 8ஆம் அடிச்சுட்டேன், பாக்கெட்ல போடுறது தான் பாக்கி. என்னது? ஏதாவது செய்ய முடியுமாண்ணே? என்ன செய்யறது? அவன் பண்ணது பொறுக்கித்தனம் தானே. என்னென்ன செய்ய சொல்ற? பேசி பாக்குறேன். நாங்க வரணுமா? வேணாம். ஆக்சுவலா நான் கொண்டுருவேன். வணக்கம் மேடம். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் இந்த பிரகாஷ், எனக்கு தெரியும். அவன் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிருந்தா நான் வேணா அவனை திட்டி திருத்திடுறேன். இது திட்டி திருத்திரு குற்றம் இல்லையே ஹரி. இது செக்ஷன் வேற, சைபர் கிரைம். +2 படிக்கிற பசங்க தான் இவர் கஸ்டமர்ஸ். இவன் அப்பனுக்கு அந்த காலத்துல ஒரு கடை இருந்தது, அங்க எல்லா பொருளும் கிடைக்கும். இந்த சாரதா தேவி, சரோஜா தேவின்ற புக்கெல்லாம் அங்க கிடைக்கும். இந்த +2 PUC பசங்களாம் தான் அன்னைக்கும் கஸ்டமர்ஸ். அது வயசு கோளாறு தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதை நானும் படிச்சிருக்கேன். பத்தாதே ஹரி. பத்தாதுல்ல, பத்த வைக்கலாம். இது இது எங்க வைப்போம்? என்ன இது? நான் சொன்னேனே, கூலிங் கிளாஸ். இது ஒரு கேஷ் அவார்ட் 50,000. எந்திரிங்க. அது அங்க இருக்கட்டும். நல்லா இருக்குல்ல? என் அப்பாவும் ஒரு போலீஸ் தான். யாராவது விரும்பி ஏதாவது கொடுத்தா அது வாங்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருங்க. பிரகாஷை கூட்டிட்டு போறீங்களா? நல்லா வந்திருக்கு, எதுவும் மிஸ் ஆகல. வீடியோல பார்த்தா செம்மையா இருக்கீங்க. இத பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கீங்க. சூப்பர் கிளாமர். என் அப்பாவும் ஒரு போலீஸ் தான். யாராவது விரும்பி ஏதாவது கொடுத்தா அது வாங்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஹரி, இது ரொம்ப மோசம். நான் மோசம் பண்ண மாட்டேன். என்ன மோசம் பண்ணாம இருந்தா சரி. காமெடி பண்ணாதீங்க, மீடியால வந்த பேர் கெட்டுரும். மீடியால வந்தா தானே, மீடியால வராது. என்ன நம்புங்க. நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி, பையனை நான் கூட்டு போறேன். வெளியே வராது. பாரு, பிரகாஷ கொண்டு வந்துட்டாரு. பிரகாஷ் அடிச்சாங்களா என்ன? இல்ல ஹரிண்ணே, இது எப்படி டீல் பண்ணீங்க? இது என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம் டீல் பண்றதுக்கு? எனக்கும் எஸ்ஐக்கு இருக்கிற உறவை பத்தி உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால தான். இதை பாரு, செல்ஃபிடா செல்ஃபி. பிரகாஷ், நீங்க வா. இனிமே இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்யாத. ஏன்டா உன் வீட்லயே அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்களா? நாளைக்கு அவங்க போட்டோ இப்படி நெட்ல வந்தா நீ என்ன பண்ணுவ? தாங்கிக்க முடியுமா? இதெல்லாம் விட்டுட்டு ஊருப்பட பாரு. இன்னொன்னு, நான் சொன்னன்றதுக்காக நீ இதெல்லாம் விட வேண்டாம். உனக்கா தோணுச்சுன்னா இதை செய். இல்ல, நானே திரும்பிடுறேன். சரி, நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிண்ணே. உள்ள மிரட்டிட்டாரா? வீடியோலாம் எடுத்து. நீயும் இருக்கே அந்த வீடியோல? நான் இந்த பக்கம் இருந்தேன். டேய் மச்சி, இந்த ஆள் அந்த எஸ்ஐயை உசார் பண்ணிட்டாரு. நான் ஜென்மன்டா இவரு. இந்த ஆளை பிடிச்ச டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்கினா. இல்ல, நம்ம ப்ரோக்ராம் என்ன? நம்ம ஒரு ரவுண்டு போலாமா? இல்ல, எனக்கு மீட்டர் உள்ளது, நீங்க ஊரையும் சுத்தலாம். நீ ஒண்டியா ஊர் சுத்தினா போதும். மாட வீட்டுக்கு போலாம். பேசாம நம்ம செகண்ட் ஷோ போலாமா? அந்த படம் நான் பார்த்து. அந்த படமா? ஏ படத்துக்குலாம் நான் வர மாட்டேன். ஏ படம் இல்லடா. அப்படியா? அப்ப போலாம். சரி, போலாம் வா. டேய் சுரேஷ். ரமேஷ், நீயா? அந்த பிரகாஷ் எங்க? ஐயோ மேடம், அவன் பழைய மாதிரிலாம் இல்ல. இப்ப யோகா கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கான். அதனால எந்த லாபமும் இல்ல.
போலீஸ் கிட்ட நான் காசு வாங்குறது இல்ல, ஏன்னா அவங்க கொடுக்கறதே இல்ல. அது வேணாம், இது வெறும் டீ காசு தானே. குவார்டர்ஸ்ல சொந்தக்காரங்க வரும்போது பார்சல் கால் அனுப்புறேன், அப்ப காசு வாங்காத. ஐயோ, இந்த ஆஃபர் போலீஸுக்கு மட்டும் தான், சொந்தக்காரங்களுக்கு இல்ல. இந்த ஊர்க்காரங்க என் அக்கௌண்ட்ல இன்னொரு கள்ள தொடர்பையும் சேர்த்துருவாங்க. அது என்னது? நம்மளோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து தான். இப்பவே இந்த எஸ்ஐக்கு சம்பளம் கொடுக்கறது நீங்க தானே ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க. இல்ல இவரு ஏன் அவங்க கூட போறாரு? போலீஸ் பிடிச்சா என்ன வருது? போலீஸே அவங்க தானே. ஓஹோ.